இந்த மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேசுனது, அவங்க வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்குனது, காங்கிரஸ் கட்சி ஒதுங்கி போகுது, கூட்டணியை விட்டு விலகி போகுது, அவங்க வந்துட்டு இதோட போய் சேர போகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட போய் சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னது, அதையெல்லாம் சேர்த்து வந்துட்டு அது ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது, ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதம் அது இருக்குன்னு சொன்னது. என்ன இருக்குது காங்கிரஸ் கட்சியோடைய பலன்? எல்லா கட்சியும் வந்துட்டு கூட்டணி பெருகுதுன்னு குறைக்க சொல்ல போது இவங்களுக்கு ஒரு 5 தொகுதியா குறைச்சானா போச்சு. என்ன இருக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி? காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எந்த விதத்திலும் உதவும் போறதில்ல, உடைக்கவும் போறதில்லை. உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆளும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு கூடுதலாக சீட்டை கொடுக்கறது அப்படின்றது மற்ற எல்லா கட்சிகளையும் வெறுப்பேற்றுறதோடு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிக்கிறமான்ற ஒரு கேள்வியை கூட கூட்டணி கட்சிகளிடையே அதை ஏற்படுத்தலாம். விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய ஆளா, இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட பெரிய ஆளா, மக்கள் இயக்கத்தை பண்ணியிருக்கியா, போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கியா? எதுவுமே இல்லை. ஆனா நான் கேட்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியமூர்த்தி பவன் என்ன அப்படியே ஒரு அதிகார மையமா, கோட்டையா? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். சார், சீட் ஷேரிங் டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூடு பிடித்திருக்கிறது தேர்தல் களம். இறுதி வாக்காளர் பட்டியலும் வந்துருச்சு. ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு 28ஆம் தேதி வெளியிடுறாங்க. அதன் பிறகு ஒரு 1 வீக்ல எலெக்ஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ காபந்து சர்க்கார் ஆகிடும். அடுத்து பிரச்சாரத்துக்கு போவாங்க. ஸோ எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அடுத்தடுத்து சூடு பிடிக்க துவங்கியிருக்கு. நேற்று தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு ரொம்பவே ஒரு சீக்கிரட்டான ஒரு மீட்டிங் தான் நடந்திருக்கு. 4 தான் அந்த சபையிலே இருந்திருக்காங்க. முதலமைச்சர் KC வேணுகோபால் அவர்கள், அதே போல சத்தீஸ்கரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் அம்மையார் கனிமொழி, சபரீசன் அவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு பேர் தான் இருந்திருக்காங்க. காங்கிரஸ் நீங்க சொன்னது போல தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது? எவ்வளவு ஆஃபர் பண்றாங்க? இன்டாக்டா இருக்குமா அந்த கூட்டணி? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்துட்டு இன்டாக்டா இருக்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்றத நான் கடைசியா உங்களுக்கு கொடுத்ததுலேயே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும், சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக விடுறதா இல்லை. அதே போல காங்கிரஸை வந்துட்டு விடுறதா திமுகவும் இல்லை, திமுக தலைமையும் இல்லை. அதனால அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் அறிவிக்கக்கூடிய, அந்த காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய இடம், அவர்கள் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு திமுகவினுடைய தொண்டர்கள் இல்லை மற்ற கட்சியினர், மற்ற கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றதான் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அதில் 2 விதமான காரணம் இருக்குது. ஒன்று, இந்த மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேசுனது, அவங்க வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்குனது, காங்கிரஸ் கட்சி ஒதுங்கி போகுது, கூட்டணியை விட்டு விலகி போகுது, அவங்க வந்துட்டு இதோட போய் சேர போகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட போய் சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னது, அதையெல்லாம் சேர்த்து வந்துட்டு அது ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது, ராகுல் காந்தியினுடைய ஆசீர்வாதம் அது இருக்குன்னு சொன்னது, அதுக்கேற்ற மாதிரி ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் அமைதி காத்தது, இது எல்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா திமுக கேடர் மத்தியில், இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்புணர்வு உண்டாயிடுச்சு காங்கிரஸுக்கு எதிராக. காங்கிரஸ் எப்பொழுதுமே இந்த மாதிரி உணர்வுக்கு எதிராக நின்று தான் அழியும். அது என்ன ஆகும் அப்படின்னம்னா தேர்தல் அப்போ மிகப்பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கும். ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு, இவ்வளோ தூரம் பண்ணிட்டு பிற்பாடு நேற்று நடந்த சந்திப்பு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா 25, 27 அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது மீண்டும் மீண்டும் போயிட்டு திமுக ஏன் அப்படி அடிமையாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட அது எழுப்புது. என்ன இருக்குது காங்கிரஸுக்கு? காங்கிரஸ் கட்சியோடைய பலன் தான். எல்லா கட்சியும் வந்துட்டு கூட்டணி பெருகுதுன்னு குறைக்க சொல்ல போது இவங்களுக்கு ஒரு 5 தொகுதியாக குறைச்சானா போச்சு. என்ன இருக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி? 2014 பார்த்தீங்க எப்படி டெபாசிட் இழந்தாங்கன்னு பார்த்தீங்க. அப்படி இருக்க இன்னைக்கு போயிட்டு அந்த கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் 28 இடம் கொடுக்கறது, 30 இடம் கொடுக்கறது அப்படிலாம் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா அது என்ன விதமான எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்படின்னோம்னா எதிர்வேலை செய்ய தூண்டுறோம். திமுகவினரையே எதிர்வேலை செய்ய தூண்டும். ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்வேலை செய்யணும்ன்ட்டு மாணிக்கம் தாக்கூர் பேசிட்டார். மக்கள் பார்த்து கொள்வார்கள்னு சொன்னது அதான் நான் போன முறை கூட விளக்கியிருந்தேன். ஸோ இப்போ இந்த 2 காரணத்தையும் வந்துட்டு திமுகவினுடைய தலைமை எப்படி கையாள போகுதுன்றதை பார்க்கணும். சும்மா எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கட்டும், எல்லாம் அப்படியே நடந்து போயிட்டோம், இன்னைக்கு நம்மளுடைய ஒரே எதிரி அவங்க தான் அப்படிலாம் சொல்லிட்டு பாஜக அதிமுக குறி வச்சிங்க அப்படின்னு வைங்க,
அது கட்டாயம் வந்துட்டு இந்த கூட்டணிக்கு வந்துட்டு பலம் சேர்க்காது. ஒரு விடுதலை சிறுத்தைகள் போலவோ, 2 இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளை போலவோ, இல்லது ஒரு மனிதநேய மக்கள் கட்சி போலவோ, முஸ்லீம் லீக் போலவோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி போலவோ, அந்த தொண்டர்களை போலவோ, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எந்த விதத்திலையும் உதவும் போறதில்ல, உடைக்கவும் போறதில்ல. உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆளும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு கூடுதலாக சீட்டை கொடுக்கறது அப்படின்றது மற்ற எல்லா கட்சிகளையும் வெறுப்பேற்றுறதோடு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிக்கிறோமான்ற ஒரு கேள்வியை கூட கூட்டணி கட்சிகளிடையே அதை ஏற்படுத்தலாம். இது நான் ரொம்ப ஒரு எதிர்கால நோக்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் அ டிஎம்கே மேன். திமுகனுடைய தலைமை தான் வந்துட்டு அதை வந்துட்டு முடிவெடுக்க போகுது. ஆனால் இந்த நெருக்கடியான கட்டத்தில் கூட எதை புரிஞ்சுக்கணுன்றதை புரிஞ்சிக்காம எங்களுக்கான அதிக இடம் வேணும், எங்களுக்கான ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிலாம் சொல்லி பேசுறதுனுடைய அர்த்தம் என்னது? அந்த அளவுக்கு பலம் உனக்கு இருக்குதா? நீ விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய ஆளா? இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட பெரிய ஆளா? மக்கள் இயக்கத்தை பண்ணியிருக்கியா? போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கியா? எதுவுமே இல்லை. ஆனால் நான் கேட்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியமூர்த்தி பவன் என்ன அப்படியே ஒரு அதிகார மையமா, கோட்டையா? எப்படி அணுகுமுறை செய்கிறாங்க, அப்படி எப்படி அணுகுறாங்க அப்படின்றது புரியலை. எனவே இந்த சிக்கல் தேர்தலில் ஒரு மாதிரி எதிர்மறையாக எதிரொலிக்கலாம். சார், நாங்கள் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கோம். ஸோ மைனாரிட்டிஸ், செக்யூலர், தலித்ஸ் ஓட்டுகள்லாம் வந்து டிஎம்கே கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு கருவியாக இருக்கோம் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று தினம் அந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் அவர்கள் என்ன கூறியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? குறிப்பாக டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாங்களா, அல்லது ஒரு கண்ணியமான ஒரு இடத்தை கொடுத்து அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட கிடையாது. அவர் வந்துட்டு எப்படி அப்படின்னா ஒரு இலக்கு அவர் வச்சிருக்கிறாரு. பிஜேபி அதிமுக அணியை வந்துட்டு வீழ்த்தணும். அது ரொம்ப முக்கியமானது. அது இருவேறுபட்ட கருத்து இல்லை. அதனால வேற எந்த விதமான குழப்பமும் வேணாம் அப்படின்றதுல அந்த அவருடைய அணுகுமுறை இருக்கும். இது தெரிஞ்சது தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களை விட மற்ற எல்லாரும் உங்களுடைய இந்த கூட்டணிக்காக, திமுக ஆட்சிக்காக, திமுக வெற்றி பெறணுன்றதாக உழைச்சவங்க. அவங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு இவங்களை மட்டுமே நீங்க கருத்து செலுத்துறது என்ன நியாயம்? அதான் நான் கேட்குறேன். அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்க போகுது? என்ன கேட்டலிஸ்ட் இவங்க? நான் அதான் கேட்குறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சி செஞ்சது என்னது? ஒரே ஒரு போராட்டத்தை சொல்லுங்க. பிபிஜி ராம்ஜிக்கு கூட நாங்கள் போராட்டம் பண்ணோம். விவசாயிகள் பண்ணதெல்லாம் தாண்டி பண்ணிட்டாங்களா? நீங்க நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு ஆந்திராவில், தெலுங்கானாவில் பண்ணதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை, தமிழ்நாட்டில் தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல? செய்திகள்லாம் பார்த்தோமே சார். இருக்கட்டும். அதாவது ஒரு பெரிய அளவிற்கு ஓட்சோரியை பற்றி பேசுகிறார் ராகுல் காந்தி. இவ்வளவு சவுண்டு விடுறீங்கல்ல, 18 எம்எல்ஏக்கள், 10 எம்பிக்கள், என்ன போராட்டத்தைங்க தமிழ்நாட்டுக்கு? நான் தான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க கேட்குறேன். 6 தொகுதிகள் 4ல் ஜெயிச்சாங்க. அவங்க எவ்வளோ தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. நீங்கள் ஏன் பண்ணல? என்ன எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்கன்ற பயம் உங்களுக்கு இருக்குது இல்லை? ஒன்றும் இல்லைடா, எவனும் வரல. ஏன்னா வரமாட்டான். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவனும் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை என்ன? பதவி. இது வந்துட்டு திமுக ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனால் அது திமுக தலைமை உணராத மாதிரி நடந்துக்குச்சுன்னா அப்படின்னா என்ன இருக்கு? அப்புறம் எங்கே இவங்க கேட்டலிஸ்ட்? இவங்களை நம்பி தான் தாழ்த்தப்பட்டு பண்ண போகிறாங்களா? இஸ்லாமியர்களோ இல்லை மற்றவர்களோ பண்ண போகிறாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக இவ்வளோ பெரிய நெருக்கடியில் தெர் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் இஷ்யூன்ற நான் இது எல்லாரையும் புறந்தள்ளிடுறது. ஆனால் அந்த காங்கிரஸுக்கு மட்டும் கிரீடம் சுற்றுறது அப்படின்றது அதெல்லாம் எப்படி சரின்றது எனக்கு புரியலை. ஆரம்பத்தில் தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு விஷயத்த நீங்கள் எச்சரிச்சிங்களே திமுகவுக்கு. நீங்கள் ஒரு ஜனநாயக விரும்பியாக இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைச்சிட்டு போகணும், காங்கிரஸ் முக்கியத்துவம் அப்படி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஆமாம், காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வருங்காலத்தில் இந்த ஜனநாயக கூட்டணி வந்து உடைவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எதை வச்சு சொல்றீங்க? இல்லை, ஜனநாயக சக்திகள் ஒன்றுத்தையும் நீங்கள் வந்துட்டு இப்போ மனிதநேயம் நான் வந்துட்டு சொல்லக்கூடியது ஒரு தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு இருக்கிற இம்ப்ளிகேஷன்ல இன்னைக்கு எல்லாருமே உணர்ந்துருக்கிறாங்க பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்றதுல. நானே சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். அது இருவேறுபட்ட கருத்தே இல்லை. ஏன்னா ஆன்டி ஃபாசிசம் அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். மிக ஆபத்தானது அது. தமிழ்நாடு அன்யீல்டிங் பவர், விட்டுத்தராத ஒரு மாபெரும் சக்தி தமிழ்நாடு. அதுக்கு வந்துட்டு போர்வாளா இருக்கக்கூடியது, முதுகெலும்பா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் இவங்க எல்லாருமே நீங்கள் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இவனை மட்டும் விட்டுட்டு, இந்த காங்கிரஸ்காரனை மட்டும் விட்டுட்டு இவங்க எல்லாம் மட்டம் தட்டுறீங்க. முஸ்லீம் லீக் ஒரு 3 தொகுதி, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு 3 தொகுதி கூட தயாரா இல்லை நீங்க மென்டலி. அப்ப என்ன ஆகும் அது? அப்ப ஹைதராபாத்ல இருந்து உட்காருவான்.
உட்காந்து வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த மாதிரி 4 இடத்துல பரப்புரை பண்ணிட்டோன்னு ஓவைசி. ஆமா, வச்சிருக்கிறான் பாஜக எவ்வளவு பேரு. அவனுடைய பாக்கெட்ல இல்லாதவங்களே கிடையாது, எனக்கு தெரியும். உத்தரப்பிரதேசில 200 கேண்டிடேட் போட போறாராம். போட போறாரு அவரு. போட்டுக்கிட்டு காலி பண்ணுவார். போன முறை காலி பண்ணாரு, பீகார்ல பண்ணாரு, கடந்த முறையும் பண்ணாரு, 2020லயும் பண்ணாரு. ஆமா, பண்ணிட்டு அப்ப எங்களுக்கு நிறைய இடம் நிறைய இடத்தை இவர் கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு? எதுவுமே ஆகாது. ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடியவங்க, நான் அதுல சொல்றேன், நான் அவர் வந்துட்டு அசாவுதீன் ஓவைசி வந்துட்டு ஒரு ஜனநாயக சக்தி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா யாரோட நீ வந்துட்டு அலையன்ஸ் போட்டுக்கிற? ஆனா அப்படி அலையன்ஸாக இறங்கி வரவங்கள திமுக என்ன பண்ணுது? அப்ப என்ன ஆகும்? இயல்பாவே வந்துட்டு அந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு என்ன வரும்? அட போட, எதிர்த்து ஓட்டு போடுவான், கவுத்து விடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா? ஒண்ணும் இல்லாத மாணிக்கம் தாகூருக்கு வரும்போது இவங்களுக்கு வராதா? நான் கேட்கிறேன். இதுதான் நான் சொல்ல வர பிளவு ஏற்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எவ்வளவு காலம் சுமந்துட்டு இருப்பாங்க? இல்ல, அதான் சொல்ல வரேன். அதாவது நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு நீங்க எவ்வளவு ஏன் தவறா கம்மியாவே மதிப்பிடுறீங்க? அவங்களுக்கு வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஓட்டு அப்படிதான் நினைக்கிறீங்க. அதை தாண்டில போயிட்டாரு. பொது தொகுதியில நின்று ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. போன முறையே வந்துட்டு அவ்வளவு பெரிய அழுத்தம் ஏற்பட்டது திருமாவுக்கு, ஒரு பொது தொகுதியை வாங்குங்க அப்படின்ட்டு. எல்லாரும் கூட சொன்னாங்க அந்த ஆதவர்ஜுனங்க எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் பொது தொகுதியை, தன்னுடைய தொகுதியை விட்டு கொடுத்து பொது தொகுதியில ஒரு விடுதலை சிறுத்தைகளை வந்துட்டு பண்ணி நாடாளுமன்றத்தை அனுப்பணும்னு பாக்குறாரு. அது அனைவருக்குமான கட்சின்றது ஒரு ஏற்பட்டு போச்சு. அந்த ஒரு போராட்டத்தை நடத்தி 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 அவங்களுடைய கோரிக்கைகளுடைய நியாயத்தை உணர்த்தி அவர் ஒரு பொது சிந்தனை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல ஒரு கூட்டணி கட்சியா, நான் காங்கிரஸ்காரனெல்லாம் நான் சொல்ல வரல, சிந்தனை செல்வன் இருக்காரு, ஒரு என்ஜினியர். அவர் ஒரு அமைச்சராக இருந்தானே என்ன ஆகும்? எப்படி செயல்படுவார்? நீங்க பாருங்க, அவருடைய பேச்சு எப்படி இருக்குது அது நீங்க கவனி. ஆனா அவங்கள அப்படியே புறந்தள்ளி அப்போ என்ன ஆகும்? கடைசியில் அந்த சமூகத்துக்கு என்ன ஆகும்? நீங்க சொல்றீங்கல்ல, இதுல ஒரு கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போலான்ட்டு, அப்ப அப்படியான ஒரு எதிர் உணர்வு கொண்டவனும் விஜய்க்கு போய் போடுவான்ல. இங்க தாழ்த்தப்பட்டவரோட அரசியல் வயப்படுத்தி பெரும் பங்கு வகிப்பவர் வந்துட்டு திருமாவளவன். அப்படி இருக்க அவனுக்கு அந்த எதிர் சிந்தனை ஏற்படும்ல, தூக்கி போட்டு போவோம். தலைவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, அந்த 6 இடம் 4 இடம் இந்த திமுகங்க அது வரும் இல்லையா? இப்போ சீமானே என்ன சொல்றாரு? என்ன அண்ணன் போயிட்டு 6 இடத்துக்கு பிச்சை எடுத்து நிற்கிறாரு அப்படி சொல்றாரா இல்லையா? அது நியாயமான ஒரு கருத்தா தானே இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு என்ன பண்ணும்? சரி விடு, பாத்துக்கிறோம், நம்மளுக்கான சக்தி நம்மளுக்கானது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க இறங்கி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு இழப்பு ஏற்படும்? திமுகவுக்கு தான். அது மட்டும் இல்லை, அது நம்ம எந்த ஆரிய எதிர் திராவிடம் அப்படின்னு சொல்றோமோ அந்த கோட்பாட்டுக்கு வந்துட்டு ஆபத்தா முடியும். இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா கடைசியில் நம்மள ஓரம் ஒதுக்கி தான் வைப்பாங்க அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அது திமுக அப்படின்றது நம்ம ஒரு முதுகெலும்பு போர்வாள் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு பாக்குறோம் பிஜேபி RSSக்கு எதிராக. அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த கட்சியை 2 கம்யூனிஸ்டுகள் 6 இடம். நான் மறுமலர்ச்சி திமுகலாம் வந்துட்டு ஒரு பெரிய சக்தியா இருக்குன்னு நான் சொல்லலை, அப்படி கிடையாது. அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு விழுந்துருச்சு, அது வேற. 2 பொது அந்த பொது உடைமை கட்சியோட எவ்வளவு போராட்டங்களை நடத்துறாங்க. ஆனா நீங்க பார்க்கணும்ல. அப்ப நீங்க அதெல்லாம் பார்க்காம காங்கிரஸுக்கு மட்டுமே கூட்டி கொடுக்கறதுனே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதனால என்ன இருக்குது? மக்கள் மத்தியில என்ன விதமான கருத்து ஏற்படும்? அதான் நான் சுட்டி காட்டுறேன். ஆனா திமுக நினைக்குது இல்லையா, காங்கிரஸ் இல்லாட்டி நம்மளால திமுக தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியாது, நமக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படி நினைக்கல திமுக. அப்படின்னு நினைக்குது. பலவீனப்பட்ட மாதிரி ஒரு எண்ணத்தை வந்துட்டு தோற்றுவித்து விடுவாங்க. இந்த மாணிக்க தாக்கூருடைய வேலை என்ன இருக்குது? பிரவீன் சக்கரவர்த்தியுடைய வேலை இருக்குது, நாங்க தான் முதுகெலும்பு, நாங்க தான் கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு இமேஜை உருவாக்கிடுவாங்க. அதுதான் வந்துட்டு நினைச்சுறாங்க. அப்படி ஒண்ணு பண்ணுச்சுன்னா காங்கிரஸ்காரன் உணர்ந்த காங்கிரஸ்காரன் கட்சியை உடச்சிட்டு போறான். உங்களுக்கே தான் வந்துச்சு. 2014 மட்டும்தான் திமுக கூட்டணியில இல்ல, மற்ற எல்லா காலங்களிலும் 2004 இருந்து இந்த கூட்டணி இருக்குங்க. அப்ப பிணைஞ்சிட்டாங்க காங்கிரஸ்காரர். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பின்னி பிணைச்சா யார் 2014 வெட்டிக்கிட்டு போறாங்க. 2014 அந்த சூழ்நிலை வேறு, காலச்சூழல் நிர்ணயிக்குது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க மத்த கூட்டாளிகள் யாருன்றதை நீங்க பாருங்கன்ற. நான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஏற்படுதுங்க. இந்த இஷ்யூ வந்துட்டு நீங்க அட்ரஸ் பண்ணணும். இது கீழே எரிஞ்சுட்டு இருக்கிற நெருப்பு. நான் பாட்டுக்கு பெசாத இருந்துட்டு போயிடக்கூடாது. ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது என்ன?
சமூக பிரதிநிதித்துவம் அப்படின்றது என்ன, அதோட சாதாரணமானது. அதுதானே சமூக நீதியினுடைய அடிப்படையே. அப்ப அந்த இடத்துல எல்லாரையும் புறந்தள்ளிவிட்டு ஒண்ணும் இல்லாத இந்த காங்கிரஸ்காரனை வந்துட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப அந்த ஒரு பலவீனம் வந்துட்டு தொடர்ந்து நீடிக்குது இல்லையா? இப்ப நீங்க அரை நூற்றாண்டுகளா வந்து நீங்க இந்த தமிழக அரசியலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர், நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸ் ஒரு வேலை வெளியேறுதுன்னு வச்சுப்போம். காங்கிரஸ் வெளியேறாதுங்க, நான் தான் சொல்லிட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் இப்ப நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். காங்கிரஸ் வந்து தமிழர் விரோத கட்சி, தமிழர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நன்மை ஒன்றும் செஞ்சு ஒன்றும் கிழிச்சிடல அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்து நாம வந்து உங்களுடைய கொடுக்குறீங்க. தொடர்ந்து நம்ம கவனிச்ச வரையில உங்களோட சாராம்சம் அதுதான். காங்கிரஸ் இல்லாம இந்த கூட்டணி வந்து வெல்ல முடியுமா? தாராளமா முடியும். இந்த கூட்டணி வெல்வதற்கான அடிப்படையை நான் சொல்லியிருக்கேன். செயல் திட்டம், ஸ்டாலின் அரசனுடைய செயல் திட்டங்கள் தான். ஓகே, யாரும் வந்துட்டு காங்கிரஸ்னால எங்களுக்கு 5000 ரூபாய் கிடைச்சது சொல்லுவாங்களா? கேட்கறேன். காங்கிரஸ்னால எங்களுக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இந்த தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வருமா? கிடையவே கிடையாதுங்க. அதான ராகுல் காந்தி அனுபவிக்கிற பெரிய கஷ்டமே. இவங்களால எதுவுமே கிடையாது. இதுங்கெல்லாம் எப்படி என்னம்னா, அம்புலிமாமா படிச்சிருக்கீங்களா? அதில் வரக்கூடிய முதல் கவிதைல அங்கே முருக மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளம் அங்கே விக்ரமாதித்தன் வந்தவுடன் அவருடைய முதுகில் தொற்று ஏறிக்கொண்டது. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையினுடைய தீர்வு நீ சொல்லவில்லை என்றால் உன் மண்டை சுக்குநூறாக வெடித்து விடும் அப்படி சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி இது ஒரு வேதாளம். திமுக முதுகுல எப்போதும் ஏறி குதிக்கிட்டு இருக்கோம். இந்த வேதாளத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது, மற்றவனெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். ஸோ வேதாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை எங்க நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. Super Sarvana Stores.